தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தது. இந்த மாதம் 4வது வாரம் அவர் அமெரிக்கா செல்ல முதலில் திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அவர் அமெரிக்கா செல்லும் தேதி மாற்றப்பட்டது. இப்போது வருகிற சுதந்திர தினத்தன்று 15ஆம் தேதி கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்வது என்று முடிவாகியுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 22ஆம் தேதி அவர் அமெரிக்கா புறப்படுகிறார். மாநில முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வதற்கு முன்பு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும். அதன்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. அதன்படி 15 நாட்கள் வெளிநாடு சென்று வர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சரின் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. அவருக்காக அமெரிக்க தூதரகத்தில் விசா விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் தூதரகம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் தொழில்துறை செயலாளர், முதலமைச்சரின் செயலாளர் என ஒரு குழு அமெரிக்கா பயணத்திற்கு தயாராகி வருகிறது. அமெரிக்கா செல்லும் போது கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை உள்ளிட்ட முக்கிய தொழில் அதிபர்களை சந்தித்து பேசுகிறார். சுதந்திர தின கொடியேற்று நிகழ்ச்சிக்கு பிறகு ஓரிரு நாளில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 15 நாட்கள் வெளிநாடு செல்லும் போது அங்கிருந்தபடி அவரே தமிழக நிர்வாகங்களை கவனிப்பார் என்றும் பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.